அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, உலகெங்கிலும் உள்ள சத்திய விசுவாசிகளே, இன்று நாம் பகிர்ந்து கொள்வது ஒவ்வொரு விசுவாசியின் இதயத்தையும் ஆழமாக தொடும் மிகவும் புனிதமான ஒரு அனுபவத்தை பற்றியதாகும். நம் அனைவருக்கும் தலைவரும் பிரியமானவருமான முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுலா ஷரீஃபின் உட்புற காட்சிகள் இவை. நிச்சயமாக இது கண்களுக்கும் மனதிற்கும் ஒரே நேரத்தில் குளிர்ச்சி அளிக்கும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு காட்சியாகும். பொதுவாக பொதுமக்களுக்கோ மக்கா மற்றும் மதீனாவுக்கு செல்பவர்களுக்கோ கூட நேரடியாக காண முடியாத அந்த புண்ணிய ஸ்தலத்தின் உட்புற காட்சிகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தமைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறோம். உம்ரா செய்ய வந்த ஒரு விசுவாசி பதிவு செய்த இந்த காட்சிகள் எதிர்பாராத விதமாக உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களிடையே பரவியது. நூற்றாண்டுகளாக இந்த பாக்கியம் கிடைக்காத பலருக்கு இது போன்றது ஒரு வீடியோ ஒரு பேரு மகாபாக்கியமாகும். நமக்கு வழிகாட்டிய நபியின் பௌதீக இருப்பிடம் அமைந்துள்ள இந்த புண்ணிய ஸ்தலம் காலம் எவ்வளவு கடந்த பின்னரும் எந்தவித சேதாரமும் இன்றி அல்லாஹுவின் பாதுகாப்பில் இன்றும் பத்திரமாக நிலைத்திருக்கிறது. இந்த காட்சி நமக்கு நினைவூட்டுவது அல்லாஹுவின் வாக்குறுதிகள் எவ்வளவு சத்தியமானவை என்பதை ஆகும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காட்சிகள் நம் மனதில் நிரப்புவது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அளவில்லாத பாசமாகும். இந்த பாசமே நம்மை மதீனாவிற்கு அருகில் கொண்டு செல்கிறது, அவர்களின் வழிகளை பின்பற்ற தூண்டுகிறது. நம் உப்பாவும் உம்மாவும் அவர்களின் உப்பாவும் உம்மாவும் கனவு கண்ட நேசித்த அந்த மகானின் ரவுலா இன்றும் அதே புனிதம் மாறாமல் நம்மை ஆசிர்வதிக்கிறது. இது வெறும் காட்சி மட்டுமல்ல, விசுவாசத்தின் வலிமையையும் பாசத்தின் ஆழத்தையும் பறைசாற்றும் ஒரு தெய்வீக அனுபவமாகும். இந்த காட்சிகளை காணும்போது நாம் ஒவ்வொருவரும் அந்த புண்ணிய பூமியில் இருப்பது போல் மனதால் கற்பனை செய்வோம். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் முத்து நபியின் ரவுலா ஷரீஃப் பாதுகாப்பாக நிலைத்திருப்பது அவர்களின் மகத்துவத்திற்கும் அல்லாஹ்வின் காவலிற்கும் கிடைத்த மிக பெரிய சான்றாகும். இந்த காட்சிகள் நம்முடைய ஈமானுக்கும் முத்து நபி மீதான பாசத்திற்கும் வலிமை சேர்க்கட்டும். அல்லாஹுவே, எங்களுடைய எல்லா பிழைகளையும் மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய உப்பாவையும் உம்மாவையும் சுவனத்தில் ஒன்று சேர்க்க வேண்டுமே. எங்களுடைய இதயத்தில் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பாசத்தை அதிகரிக்க வேண்டுமே. அவர்களின் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வழங்க வேண்டுமே. அவர்களின் ரவுலா ஷரீஃபை தரிசிக்கவும் காபாவிற்கு முன்னால் நின்று பிரார்த்திக்கவும் எங்களுக்கு பாக்கியம் வழங்குவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.